நீதிக் கட்சியும் சமூக நீதியும். திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணரல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது. 1909ஆம் ஆண்டு பிராமணரல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணரல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1912இல் டாக்டர் சி. நடேசனார் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். இது பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் என்று மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்காக உதவிகளைச் செய்தது. பிராமணரல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது. இதே சமயத்தில் தங்கும் விடுதி வசதியில்லாத காரணத்தால் பிராமணரல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரிசெய்யும் வகையில் சென்னை திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916இல் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நடேசனார் நிறுவினார். மேலும் பிராமணரல்லாத மாணவர்களின் நலன் கருதி இவ்வில்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று அழைக்கப்பட்ட நீதிக் கட்சி 1916 நவம்பர் 20இல் டாக்டர் நடேசனார், சர் பி. தியாகராயர், டி. எம். நாயர் மற்றும் அலமேலுமங்கை தாயாரம்மாள் உட்பட 30 முக்கிய பிராமணரல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் உருவாக்க ஒருங்கிணைந்தனர். இதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டமொன்றில் பிராமணரல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. இவ்வறிக்கை பிராமணரல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபடக் கூறியது. இவ்வமைப்பு வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகளை வெளியிட்டது. மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேக சென்ஸ்போர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920இல் முதல் தேர்தல் நடைபெற்றது. நீதிக் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்தது. ஏ. சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானார். மேலும் நீதிக் கட்சி 1920-1923 மற்றும் 1923-1926 ஆகிய ஆண்டுகளில் அரசமைத்தது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதிக் கட்சி 1937 தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சியில் தொடர்ந்து நீடித்தது. 1937 தேர்தல்களில் முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதிக் கட்சியை படுதோல்வி அடையச் செய்தது. திட்டங்களும் செயல்பாடுகளும். நீதிக் கட்சியை நாட்டில் பிராமணரல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கிற்று. நீதிக் கட்சி அரசு மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்கென தனி இடத்தை உருவாக்கியது. சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்டச் சிக்கல்களை நீதிக் கட்சியினர் அகற்றியதோடு பொதுக் கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த தடைகளை தகர்த்தனர். ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பள்ளிகளில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமென நீதிக் கட்சியின் அரசு ஆணை பிறப்பித்தது. இச்சமூக குழுக்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கென 1923இல் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன. நீதிக் கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம்தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921இல் அங்கீகரித்தது. இத்தீர்மானம் பெண்களுக்கென இடத்தை ஏற்படுத்தியதால் 1926இல் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்புவாரி அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 இயற்றப்பட்டன. நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924இல் பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதிக் கட்சி அமைத்தது. இம்முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929இல் பொதுப் பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. நீதிக் கட்சி 1926இல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தை இயற்றியது.
அதன்படி எந்தவொரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்களின் நிர்வாகக் குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது.